ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் எல்லாருமே நிறைய பேர் இல்ல மோஸ்ட்லி எல்லாருமே ஏடிஎம் கார்டு வச்சிருப்போம். ஏடிஎம் கார்டுல ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. அது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனா சில பேத்துக்கு இதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்ப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏடிஎம் கார்டுல இந்த டேப் பண்ணி ஸ்கேன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல நார்மலா நீங்க அத பின் போட தேவையில்ல. உங்களுக்கு ஏதாவது நீங்க பாஸ்வேர்ட் போட தேவையில்ல. எதுவுமே போட தேவையில்ல. நீங்க நார்மலா இப்படி டேப் பண்ணீங்கனாலே போதும். அந்த அந்த ஸ்கேனர் மிஷின் இருக்கும்ல, அதாவது கார்டு ஸ்வைப் பண்ற மிஷின். அதிலேயே உங்களுடைய அமௌண்ட் நீங்க எவ்வளவு கட்டணுமோ அத நீங்க இந்த டேப் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அது வைஃபை கார்டு மாரி ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல போட்டுக்கலாம். அந்த மாரி போறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நார்மலா உங்க கார்ட உங்க பர்ஸ்க்குள்ள வச்சு, நீங்க உங்க ஜோப்ல வச்சுக்கோங்க. இல்ல சும்மா உங்க பர்ஸ்ல போட்டு பேக்லயோ எதுலயோ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு மிஷின். அந்த மிஷின்ல எவ்வளோ ஒரு 500 எவ்வளவோ எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நான் அந்த மிஷினில் போட்டு உங்கள் பர்ஸ் பக்கத்தில் இப்படி வச்சுட்டு நான் அதை கொடுத்தேன்னா அப்படியே ஸ்கேன் ஆகிக்கும். அப்படி ஸ்கேன் ஆகி அமௌண்ட் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி தான் இப்போ நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி பணம் காணாமல் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா எல்லாம் கண்டுபிடிக்கும் போது தான் இந்த மாதிரி பணம் திருடு போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. எப்படிலாம் பணத்தை திருடணுமோ அப்படிலாம் திருடுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டில் 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் சொல்லுங்க, இல்லைன்னா உங்க பேங்க் உங்க கார்டோட இது சொல்லுங்க, டீட்டெயில் சொல்லுங்க, உங்க ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்க, ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்பானுங்க. இல்லை வேற ஏதாவது மூலியமா திருடுறக்கு பார்ப்பாங்க. இப்போ டைரக்டா பக்கத்திலே நின்று திருட ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய கியூஆர் கோட மாத்திலாம் ஒட்டி திருடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் சில பேத்துக்கு தெரியும். அதாவது கொஞ்சம் அமௌண்ட் தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ₹1 போனாலும் சரி, ₹100 போனாலும் சரி, எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கு போய் பார்ப்பாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட்டை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் அக்கௌண்ட்ல சேவ் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்குலாம் அமௌண்ட் போச்சுன்னா எதுக்கு போகுதுன்னே தெரியாது. நிறைய பேர் ஏதோ அக்கௌண்ட்ல ஏதோ பேங்க்காரங்க ஏதோ பிடிச்சிருப்பாங்களாட்டிருக்கு, அமௌண்ட் டெபாசிட் பண்ண அதனால ஏதோ பிடிச்சிட்டாங்களாட்டிருக்கு, சார்ஜஸ் பிடிச்சிட்டாங்கன்னு நினைச்சு நம்ம விட்டுருவோம். ஆனா அப்படி விடுறது தான் தப்பு. உங்க அக்கௌண்ட்ல நீங்க எவ்வளவு பணம் மைனஸ் ஆனாலும் அதை உடனே போய் ஏன் மைனஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க போய் பாக்குறது கன்ஃபார்ம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சரி, நம்ம அந்த ஏடிஎம் கார்டோட விஷயத்துக்கு வரும். ஏடிஎம் கார்டில் நீங்க பார்த்துருக்கீங்களா ஒரு பின் மாதிரி, அதாவது நம்ம சிம்முடைய இது மாதிரியே ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஏடிஎம் கார்டில்? அதுல இருந்து தான் அதே மாதிரியே இந்த மிஷின்லயுமே ஒரு இது ஒன்று இருக்கும். அதே மாதிரி அந்த சிப்பு மாதிரியே உள்ள இருக்கும். ஸோ அதுல இருந்து தான் ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது. நீங்க நிறைய கார்டில் பார்த்துருக்கீங்க ஒய்ஃபை சிம்பிள் போட்டிருக்கும். அது நீங்க நிறைய பேர் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க, நிறைய பேர் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபெசிலிட்டிஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா இது சேஃப் இல்லை அப்படிங்கும் போது எதுக்கு பேங்க்காரன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் இந்த கார்டை நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்ட நெரிசலா இருக்கும். நிறைய இடத்துல இந்த மாதிரி போகும்போது ஏதோ கூட்டமா இருக்கும். நிறைய மோஸ்ட்லி எல்லா கடையிலுமே கூட்டமா இப்போ அதிகமாவே இருக்கும். நீங்க மார்க்கெட் போறதா இருக்கட்டும், எல்லா இடத்துல போனாலுமே கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா நீங்க அதுவும் அந்த இடத்துல நிறைய பேர் பின்னாலாம் நின்றுட்டு இருப்பாங்க. நீங்க போடுற பின்னெல்லாம் அவங்க எல்லாம் பாத்துருவாங்க அப்படிங்கறக்காக இந்த டேப் பண்ற ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த பேங்க் கொண்டு வந்தாங்க. நீங்க எங்க போனாலும் இந்த மாதிரி டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கியூஆர் கோடு இல்ல இந்த பின் நம்பர் இதெல்லாம் நீங்க போட தேவையில்ல, அப்படியே உங்க பணம் போய்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே இதுல ஒரு 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அளவுல வச்சு கூட உங்களோட இதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க அதுல பின் போட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு அமௌண்ட் போட்டு அந்த மிஷின் எவன்ட்ட இருக்கோ அதை வச்சு உங்களுடைய பணத்தை எடுத்துப்பாங்க ஈஸியா. கிட்டத்தட்ட ஒரு 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இதுக்காக இதை ஆன் பண்ணி வைக்க கூடாதா, இதை நான் எடுத்து விட்டுறேன், அதாவது ஆப்குள்ள போய் நான் எடுத்துறேன் அப்படின்னு நீங்க பயப்படலாம் வேணாம். இதுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இந்த மாதிரி அதாவது ஜாக்கிரதையா வச்சுக்கிறதுக்கு. நீங்க அந்த கார்டு வைக்கிறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு, அதாவது அலுமினியம் ஃபாயில் மாதிரி ஒரு கவர் மாதிரி ஒன்று சின்னதாக வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த இதில் நிறைய கார்டு வைக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. விசிட்டிங் கார்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாமே வைக்கிறக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அது ஸ்கேன் ஆகாது, அதாவது ஒய்ஃபை கனெக்ஷன் வராது. அது மட்டும் இல்லாமல் வேலெட் அந்த மாதிரி சின்னதாக கார்டு வைக்கிறதுக்குனே இப்படி மடக்கிற மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இதுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கனாலுமே உங்களோட ஸ்கேன் ஆகாது. ஆனால் அப்படி இல்லாமல் நார்மலாக ஓப்பனாக உங்கள் பர்ஸுக்குள்ளேயோ இல்லை பேக்குள்ளேயோ அப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஒரு 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவன் வச்சானாலே போதும், உங்க அமௌண்ட்லேருந்து எவ்வளோ அவனுக்கு எடுக்கணுமோ அதை அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்க எப்படி போய் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க போன்லயே நெட் பேங்கிங் அதெல்லாம் நிறைய எடுத்து வச்சிருப்பீங்க. அதுல போய் நீங்க இந்த ஆப்ஷன் எனக்கு வேணாம், அதை நார்மலா எப்பவும் போல நான் இது போட்டு எடுத்துக்கிறேன், அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுல போய் கூட நீங்க அதை எனேபிள் பண்ணி, அதாவது டிசேபிள் பண்ணி விட்டு நீங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, இது நல்ல விஷயம் தான். ஆனா இருந்தாலும் இது பயமா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க இந்த மாதிரி வேலெட் வாங்கி நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல யாரா பாத்துருவாங்க அப்படிங்கறக்காக தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏடிஎம்லாம் போறீங்கல்ல, அங்கேயுமே சில டைம் கூட்டமா இருக்கும், பக்கத்திலே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இந்த பின் நம்பர் போடுறதுக்கு கொஞ்சம் ஏதோ தயக்கமா இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ அதனால அங்கேயுமே இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க அங்கேயுமே போய் பின் நம்பர் அதெல்லாம் போட தேவையில்ல. உங்க காருடைய ஒய்ஃபையை காமிச்சிங்கனாலே போதும், அதோட ஸ்கேன் ஆகி அப்படியே உங்களோட அமௌண்ட் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தாலுமே அதுலேயும் ஏதாவது ஒரு கொள்ளடுபாடுகள் பண்ணி
திருட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால சேஃபாக இருந்துக்கோங்க. ஏன்னா எதுலையாவது ஒரு நல்ல டெக்னாலஜி ஏதாவது ஒன்று வளர்ந்து ஏதாவது வந்தாலும் அதுலேருந்து எப்படி திருடலாம் தான் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ அதனால எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.